ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, சிக்கன் பிரியாணிங்க. ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணிங்க அதுவும். சரிங்களா, நீங்கள் பிரியாணி பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா, சீரக சம்பா அரிசி வந்து நான் ஒரு கிலோவை ஊற வச்சுருக்கிறேன். 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டாது. சரிங்களா, கடலெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. 5 பச்சை மிளகாயை நான் போடுறேங்க. போட்டு நான் நல்லா வெடிக்கட்டும். வெடிக்கும்போது கொஞ்சம் மூடி கூட வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் ஸ்பைசிஸே ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து மராட்டி மொக்கு 2 ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சி பூவு. சரிங்களா, அப்புறம் பிரியாணி மசாலா வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். 1 கிலோவுக்கு அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா நான் அரைச்சது போட்டிருக்கிறேன். பிரியாணி மசாலா அரைச்ச ரெசிபி வந்து நான் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பெரிய வெங்காயங்க. பெருசாக இருந்ததுன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளிங்க. அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் தக்காளி நல்லா உடையட்டுங்க, வேகட்டும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு குக்கரில் செய்யலை, 1 கிலோங்கிறதுனால நான் வந்து போசிலேயே செய்கிறேன். சரிங்களா, அப்போ சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷம் வெந்ததுனாவே போதும். குக்கர்னால் கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து நம்ம போசிங்கிறனால டப்புன்னு வெந்துடும். சூப்பராக இருக்கும் பிரியாணி. இந்த மசாலா யூஸ் பண்ணி செய்யுங்க. நம்ம எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. வேறு எந்த பொடி, பாக்கெட்டில் இருக்கிற பொடி எதுவுமே நம்ம போடவே தேவையில்லை. சரிங்களா, இதே ரொம்ப காரம் எல்லாமே வந்துடும். சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம அதை போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நம்ம நல்லா. சரிங்களா, அரிசி வந்து ரொம்ப நேரம்லாம் ஊறக்கூடாதுங்க. ஊறிச்சுன்னா கொலன்னு போயிடும். ஓகேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனோன்னையுமே நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நம்ம வந்து ஃபினிஷிங்லேயும் தம் போடையிலும் கொஞ்சம் போடுவோம், இப்போவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வணங்கறக்கு. சரிங்களா, வணங்கட்டும். அரிசி அப்போவுமே அரை மணி நேரம்லாம் ஊற வைக்க சொல்லுவாங்க சிலர். அரை மணி நேரமெல்லாம் ஊறிச்சுன்னா அவ்வளோதானுங்க, ரொம்ப கொலன்னு போயிடும். சரிங்களா, இப்போ சிக்கன் 1 கிலோ சிக்கனை நான் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து மேலே தம் போடுறதுக்காக தண்ணி தான் வைக்க போகிறேன். அதுக்கு தண்ணி காய வச்சுருக்கிறேன். பிரியாணிக்குள்ளே ஊற்றுறக்கு அரிசி போட்டு ஊற்றுறக்கும் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க. அதையும் நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். அது தண்ணி காஞ்சிட்ருக்குது, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் நேரம் இப்போ சிக்கன் போட்டுட்டு நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம்ல, மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கன் வெந்தோடனையுமே, 3/4 வேக்காடு வந்தோடனையுமே நம்ம அரிசி போட்டுக்கலாம். சரிங்களா, அரிசி போட்டு அதுக்கப்புறம் தண்ணி காஞ்சிருக்கிறதுல அதை எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம், அவ்வளோதாங்க. சரிங்களா, இருங்க கலக்கிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். சரிங்களா, நான் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க, கொலன்னு போயிடும். அப்புறம் உடஞ்சிச்சின்னா சாப்பாடு நல்லா இருக்காது. சரிங்களா, ஒரு நல்லா கொதி வந்தோடனையுமே லெமன் ஊற்றிருக்கிறேன். நான் அரை லெமன் ஊற்றிருக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். சரிங்களா, வேகட்டு இருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். சரிங்களா, இருங்க காட்டுறேன். பாருங்கள், தண்ணி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு முக்கால்வாசி போயிடுச்சு, கால்வாசி தண்ணி தான் இருக்குது. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து நான் தோசைக்கல் வந்து சப்பாத்தி தோசைக்கல் தான் வச்சுருக்கிறேன். சப்பாத்தி மட்டும்தான் இதில் சுடுவோம். அதனால் நீங்கள் வேஸ்ட் தோசைக்கல் எது இருந்தாலும் வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் வச்சிடாதீங்க, இரும்பு தோசைக்கல் வைங்க. ஓகேங்களா, தம் போடையில் இந்த மாதிரி தோசைக்கல் சூடானே போசி தூக்கி வச்சுட்டு மறுபடியும் புதினா கொத்தமல்லி ஓகேங்களா போட்டு ஒரு கலரி அப்படியே மூடி வச்சிடலாம். சரிங்களா, நல்லா கலரிக்குங்க. அடியெல்லாம் பிடிக்காது. அடுப்பை வந்து சிம்மில் வைக்கணும். ஓகேங்களா, பாருங்கள், மூடி வச்சுக்கலாம். அப்படியே மூடி தண்ணி தூக்கி மேலே வச்சிட்டோம்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. சுடு தண்ணி தானே, அதனால் கொஞ்சம் நல்லா தம் ஆகிக்கும். இது ஒரு 1/4 மணி நேரங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 7 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். கிளறி பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். சரிங்களா, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் அருமையான பிரியாணி ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்னும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான பிரியாணி ரெடிங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்ட மசாலா பொடி எதுவுமே போடாமல் நம்ம வீட்டில் அரைச்சதை வச்சு செஞ்சுருக்குது, பார்த்துக்குங்க.